இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். யாருக்காகன்னு தெரியாது, ஆனா மகனே மகளே உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் மிகவும் பெரியது. உன்னை காலாட்களோடு ஓடும்படியாய் அல்ல, கர்த்தர் குதிரையோடு ஓடும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டிய வேலை சின்னது அல்ல, அது பெருசு. ராஜாக்களோடு பெரிய பெரிய நபர்களோட அந்தகார இருள் இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளியிலே கொண்டு வருவதற்கு, கீழே விழுந்தவர்களை கை தூக்கி விடுவதற்கு, ஒடுக்கப்பட்டவர்களை தூக்கி விடுவதற்கு இதோ கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீ எத்தனை நாட்கள் முடங்கி படுத்து கிடப்பாய்? நீ எத்தனை நாட்கள் உடைந்து போய் படுத்து கிடப்பாய்? நீ எத்தனை நாள் இழந்து போன அந்த காரியத்தை நினைத்து நினைத்து அழுவாய்? நீ எத்தனை நாள் உன்னை விட்டு போனதை நினைத்து மனதிலே துக்கத்தோடு இருப்பாய்? கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்திரு, எழுந்திரு. உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ மறந்தே ஆக வேண்டும். உன்னுடைய பொறுப்புக்காக நீ மறந்தே ஆக வேண்டும்.